ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன லாஜிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் டைம் லைவில் இதை ட்ரை பண்ணேன். அது இல்லாமல் இது ஒரு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஸ்ட்ராட்டஜி, மார்ட்டி ஆங்கிள் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? இப்போ நம்ம சிம்பிள் மார்ட்டி ஆங்கிள் பாட் எப்படி பில்ட் பண்ணலான்றதை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்க்கெட் ஹாலிடே, அதனால் நமக்கு பிடிசியில் ட்ரேட் நடந்துட்டு தான் இருக்கும் 24/7 மார்க்கெட்டு. ஓகேங்களா? இப்போது இதில் நம்ம முதல்ல என்ன பார்க்கலாம் இதை பார்த்தோம் அப்படின்னா, மார்ட்டி ஆங்கிள் ஸ்ட்ராட்டஜின்றது என்னென்னா, நம்ம ஒரு ட்ரேடு ரேண்டமாக எடுக்கிறோம், பை ஆர் செல் எடுக்கிறோம். ஓகேங்களா? ஒரு 10,000 பாயிண்ட்டு, பிடிசின்ற 10,000 பாயிண்ட்டு எஸ்எல்டிபி வச்சுட்டு இன்கேஸ் லாஸ் ஆச்சு அப்படின்னா லாட்டை டபுள் பண்ணுறோம். ஓகேங்களா? அந்தமாரி ஒரு ஃபங்க்ஷனோட ஒரு சிம்பிள் கோடிங்கோட நான் பண்ணலாம். ஓகேங்களா? அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்பவும் எளிமையாக பார்க்கலாம். ஓகே, வாங்க எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நியூ எக்ஸ்பர்ட் அட்வைசர், சிம்பிள் மார்ட்டி ஆங்கிள் பாட். ஓகே, ஃபஸ்ட்டு நமக்கு ஃபங்க்ஷன் தேவைப்படும். ஆன்ட்டு வைப்போம், சின்ன வேலை இருக்குது இதில். அதுக்கடுத்து டி இன்ஸ்டாலேஷன் தேவையில்லை. அதுக்கப்புறம் ஆன் டிக் கம்பைல் பண்ணியாச்சு. சரிங்களா? நமக்கு என்ன தேவை? இன்புட்ஸ் நமக்கு பேசிக் இன்புட் தான். இன்புட் டபுள் lot size, starting lot size 0.01, lot size, input double. ஓகே, நம்ம ஸ்டாப் லாஸும் எஸ்எல்லாம் வைக்க போகிறோம். இப்போ பிட்காயின்றதால 10,000 பாயிண்ட்ஸ் மினிமம் இருக்கணும். எஸ்எல்இன் points, same TP in points. லாஸ் ஆச்சு அப்படின்னா லாட் மல்டிப்ளையர், இன்புட் டபுள் இன்புட் லாட் மல்டிப்ளையர் 2. இது லாட் மல்டிப்ளையர். ஓகே, பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும். முடிச்சிட்டோம். ஓகே, செகண்டு ஃபங்க்ஷன் எப்படி பண்ண போகிறோன்றதை கால் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு எதுவாக இருந்தாலும் நமக்கு ட்ரேட் சிக்னல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அதனால் ட்ரேட் சிக்னலுக்கு என்ன செய்யலாம் பார்க்கும்போது, ப்ரீவியஸ் கேண்டில் என்ன டைம் ஃப்ரேம் வைக்கிறோமோ, ப்ரீவியஸ் கேண்டில் பை கேண்டிலாக இருந்துச்சு அப்படின்னா பை, இன்கேஸ் டவுன் கேண்டிலாக இருந்துச்சுன்னா செல்லு. இப்படி தான் நம்ம ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். இல்லை என்ன டைம் ஃப்ரேம்னா நம்ம கால் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு 5 மினிட் கூட நம்ம சிக்னலுக்கு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம், 5 மினிட்டாக எடுத்துப்போம். ஓகே, trade signal string trade signal. டோஜியா இருந்துச்சுன்னா நோ சிக்னல். ஓகே, நம்ம செய்கிறோம் டபுள் ஓப்பன் price equal to I indicator series open, null create current. இங்கே 1 வைக்கிறோம் அப்படின்னா 0, இது 1. நம்ம ப்ரீவியஸ் கேண்டில் 1. ஓகே, நார்மலைஸ் டபுள். சம்டைம்ஸ் ப்ரைஸ் வேரி ஆகலாம்.
digits. Okay, double close price, normalized double I close, haven't one digits. Okay, just print பண்ணுவோம். Open price, close price, attach பண்ணலாங்களா? View, navigator, expert advisor, shared project, YouTube, simple multi-angle bar, common, hello trading, lot size, selling point, TP in point, multiply. Okay, navigator close பண்ணிக்கலாம். Control T, இல்லைனா view, toolbox, expert, open price, close price. இங்கே பாருங்கள், இந்த பாட்டம் பாருங்கள். ஓகே, 96, க்ளோஸ் ப்ரைஸ் 67. ஓகே, கரெக்டாக பிரிண்ட் ஆகுது. என்ன செய்கிறோம்? இஃப் ஓப்பன் ப்ரைஸை விட க்ளோஸ் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா ட்ரேட் சிக்னல் பை. ஒரு வேளை அப்படி இல்லை, அண்ட் தென் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஓப்பன் ப்ரைஸை விட க்ளோஸ் ப்ரைஸ் செல். ஓகே, பிரிண்ட் பண்ணுவோம். ட்ரேடிங் சிக்னல். ஓகே, பை. ஏன்னா க்ரீனாக இருக்குது, அதனால் பை. ஓகே, ட்ரேட் சிக்னல் முடிஞ்சிடுச்சு. ஓகே, அதுக்கு அடுத்தது ஓகே, நம்ம எத்தனாவது ட்ரேடில் இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேட் கவுண்ட் வேணும், குளோபல் வேரியபிள். அதை வந்து நம்ம இங்கே வைக்கணும். ஓகே, இன்டிகிரி ட்ரேட் கவுண்ட் வேரியபிள் கால் பண்ணியாச்சு. டேட்டா டைப்பு ட்ரேட் கவுண்ட்டு 1. ஃபஸ்ட்டு ட்ரேட் கவுண்ட் 1 இருக்கணும். அடுத்து என்ன செய்வோம்? ட்ரேட் கவுண்ட் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து என்ன செய்யணும்னா ரீசெட்டிங் ட்ரேட் கவுண்ட், இல்லை அப்படின்னா லாட் மல்டிப்ளேயர். ஓகே, இல்லை ட்ரேட் கவுண்ட்டு தான் ஃபஸ்ட்டு மல்டிப்ளே வரணும். ஒரு வேளை ட்ரேட் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா ட்ரேட் கவுண்ட் வந்து ரீசெட் ஆகணும். அது குளோபல் வேரியபிள் இல்லையா? ட்ரேட் கவுண்ட் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த பேலன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த பேலன்ஸ் வந்து ப்ளஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து ட்ரேட் கவுண்ட் வந்து ரீசெட்டு திரும்ப அகைன் 1க்கு வந்துடணும். ஓகேவா? அதுக்கு நமக்கும் இங்கேயும் ஒரு குளோபல் வேரியபிள் வேணும். அது என்னன்னா டபுள் ப்ரீவியஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ். ஓப்பன் பண்ணிவிட்டு 0 இன்ஸ்டால் இருக்கும்போது ப்ரீவியஸ் பேலன்ஸ் 0 ஆகிடணும். ஓகே, இப்போது இந்த இடத்துல மெயின் ஃபங்க்ஷனில் டபுள் அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து நார்மலைஸ் டபுள் அக்கௌண்ட் இன்ஃபோ டபுள் அக்கௌண்ட் பேலன்ஸ் 2 டிஜிட்ஸ் இருக்கும் டெசிமல். ஓகே, இப்போது இந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா அக்கௌண்ட் பேலன்ஸு ப்ரீவியஸ் பேலன்ஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் பேலன்ஸும் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஆகணும், ட்ரேட் கவுண்ட்டும் ரீசெட் ஆகணும் 1.
ஓகே ஓகேவா. இப்போது நமக்கு ட்ரேட் கவுண்ட்டு 1 ஆயிடுச்சு. பிரிண்ட் பண்ணுவோம். ட்ரேட் கவுண்ட்டு பிரிண்ட் பண்ணலாம். 1 1 1. ஓகேவா. இப்போ இங்கே என்ன செய்கிறோம், ட்ரேட் கவுண்ட்டு 10 இங்கே போட்டாலும் 10 தான் வரும். அது ஏன் அப்படின்னா மேலே இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், குளோபல் வேரியபிளை கால் பண்ணுறோம், இங்கே 1 ஆக்குறோம், இங்கே 0 ஆக்குறோம். இங்கே நம்ம இன்ஸ்டால் ஆகிட்டு வரும்போது 0 விட அக்கௌண்ட் பேலன்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ இங்கே ரீசெட் ஆகும். ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல என்ன செய்கிறேன், பிரிண்ட் கொடுக்குறேன், ரீசெட். ஓகே, இங்கே பிரிண்ட் எடுத்துரும். ஒரே ஒரு டைம் தான் பிரிண்ட் ஆகும் பாருங்க. ரீசெட், அவ்வளோதான். இங்கே ரீசெட் ஆகுது. ஏன்னா 0 விட அதிகமாக இருக்கும் ஸ்டார்டிங்கில். முடிஞ்சிருச்சு. அடுத்து லார்ஜ் சைஸ் மல்டிப்ளேயர் பண்ண போகிறோம். மல்டிப்ளேயர் வச்சு இது ஒரு சின்ன ஒரு லூப் ஃபங்க்ஷன் தான். அப்போ தான் அது கரெக்டாக நமக்கு வந்து வரும். calculate trade lot with multiplier. ஓகே, எப்படின்னா ஒரு லூப்புக்குள்ளே நம்ம திரும்ப திரும்ப லாட் சைஸை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு டபுள் ட்ரேட் லாட். ஸ்டார்டிங்கோட ட்ரேட் லாட் என்ன, இன்புட்டு லாட் சைஸ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ ஒரு ஃபார் லூப் இன்டிகிரி 0 விட I ஈக்குவல் டு 0. இந்த டோட்டல்ன்றது என்னென்னா நமக்கு ட்ரேடோட கவுண்ட்டு. எத்தனை ட்ரேட் கவுண்ட் ஆகிருக்கோ அப்போ அத்தனை டைம் மல்டிப்ளை ஆகணும், ப்ளஸ் ஆகிக்கிட்டே வரணும். அதாவது எவ்ரி டைம் பண்ணும்போது ஃபார்வேர்டில் வரணும். ஓகேவா. இப்போது இங்கே கொடுத்த ட்ரேட் லாட்டு மல்டிப்ளை பை இன்புட் லாட் மல்டிப்ளை. ஓகேவா. இங்கே இருக்கிறது இந்த லாட் சைஸ் எல்லாம் மல்டிப்ளை ஆகணும். எத்தனை டைம் மல்டிப்ளை ஆகும்னா ட்ரேட் கவுண்ட் எத்தனை டைம் இருக்கோ அத்தனை டைம். என்ன பண்ணுறோம், பிரிண்ட்டு ட்ரேட் லாட். ஓகே, இப்போ பாருங்கள் 2 2 2 2 2ன்னு வருதா. ட்ரேட் கவுண்ட்டு இங்கே 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, நம்ம 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்தால 1. ஓகே, செகண்ட் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு 10 டைம் மல்டிப்ளை பண்ணுறோம். 512 வரும். எப்படின்னா எக்ஸல் போயிடணும், ஈஸியாக இருக்கும். 0.01 மல்டிப்ளை பை 2. திரும்ப அதை மல்டிப்ளை பண்ணுறோம். பார்த்தீங்களா, கரெக்டாக 10ஆவதுல வந்து நமக்கு 512 வருது. 10ஆவது ட்ரேடு அதுதான் இங்கே நமக்கு 512 கரெக்டாக வருது. ஓகே, ட்ரேட் லாட்டை முன்னாக்கிடும், ரீசெட். எவ்ரி டைம் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா இங்கே ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். இந்த ஃபங்க்ஷன் அதுக்கு தான் வச்சுருக்கோம், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷன். இப்போ அடுத்தது ஓகே, ட்ரேட் பண்ணும், பிளேசிங் ட்ரேடில் ட்ரேட் எப்போதும் போல் பொசிஷன் டோட்டல்ஸ் 0 இருந்துச்சு அப்படின்னா இதுக்குள்ள ஓகே, if trade signal buy. Okay,
இருந்துச்சுன்னா பை ட்ரேட் கம்ப்ளீட் ஆகணும். ட்ரேட் ஓகே, ட்ரேட் ஃபைல் கால் பண்ணல. இன்க்ளூட் ட்ரேட் டாட் TRA ட்ரேட் டாட் MQH ட்ரேட் ஃபோல்டரு ட்ரேட் MQH சி ட்ரேட் கிளாஸ் ட்ரேட் ஃபைலு ட்ரேட். ஓகே, அன்பேலன்ஸ் ட்ரேட் பை மார்க்கெட்டில் ஒரு பை ட்ரேட் லாட்டில் விழுந்துருச்சு அப்படின்னா நமக்கு எங்கே ட்ரேட் கவுண்ட்டை ஆட் ஆகும். ட்ரேட் கவுண்ட் ஈக்குவல் ட்ரேட் கவுண்ட் ப்ளஸ் 1 அண்ட் தென் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ட்ரேட் டன். ஓகே, நம்ம டிபிஎஸ்எல்ஏல வைக்கல, அதுக்கு இங்கே நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணிடுவோம். பொசிஷன் ஓப்பன் ப்ரைஸ் 0. அதுக்கு அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னா அந்த பொசிஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். பொசிஷன் செலக்ட், என்ன சிம்பிளோ அது சிம்பிள் ட்ரூவாக இருக்கும், சிம்பிள் கரெக்டாக இருக்கும். இருந்துச்சு அப்படின்னா இங்கே நம்ம பை ட்ரேட் தான் இங்கே கால் பண்ணிட்டோம். அதனால் இங்கே நம்ம பொசிஷனோட டைப்பு செலக்ட் பண்ண தேவையில்லை. பொசிஷன் ஓப்பன் ப்ரைஸ் வந்து பொசிஷன் கெட் டபுள், பொசிஷன் ப்ரைஸ் ஓப்பன் நார்மலைஸ் பண்ணிட்டு டிஜிட்ஸ். அதுக்கு அடுத்தது திரும்பவும் ட்ரேடு டாட் பொசிஷன் மாடிஃபை சிம்பிள். இந்த மேலே நம்ம சிம்பிள் தானே பண்ணோம். சிம்பிள் போஸ்ட் ஓப்பன் ப்ரைஸ் எஸ்எல்ன்றதால மைனஸ் இன்புட் இன்ட்டு பாயிண்ட். பொசிஷன் ஓப்பன் ப்ரைஸ் ப்ளஸ் இன்புட் டிபி இன்ட்டு பாயிண்ட் 1 2 கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் by position modify them. ஓகே, அதான் கம்பைல் பண்ணி பார்ப்போம். ஓகே, எரர் வரல. சேம் லைக் அப்படியே செல்லுக்கு இதுலேருந்து இது வரைக்கும் காப்பி பேஸ்ட். செல் ட்ரேட் கவுண்ட் 1 ஆட் ஆகணும். செல் ட்ரேட் டன்னு. ஓகே, மாடிஃபை இங்கே வந்து எஸ்எல் ப்ளஸ் ஆகணும், டிபி மைனஸ் ஆகணும், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் செல்லில் இருக்கணும். ஓகே, தென் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கம்பேர் பண்ணுவோம். அப்படியே ட்ரேட் நமக்கு நடக்குது கரெக்டாக. நம்ம என்ன பாயிண்ட் வச்சோமோ அதை கரெக்டாக மெயின்டைன் ஆகிடும். நம்ம அதில் ஆஸ் ப்ரைஸ் டிஸ்பிரைஸ் போட்டு பண்ணோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, அடுத்து கொஞ்சமாக கமாண்ட் ஃபங்க்ஷன் இருக்கும். டீட்டெயில்ஸ் கமாண்ட் ஸ்டார்ட் லாக் சைஸ் input dot size. Okay,
லாட் மல்டிப்ளையர் லாட் மல்டிப்ளையர் லாட் மல்டிப்ளையர். Next trade lot, new line, next trade lot, trade lot, new line, trade count, trade count ரெண்டே ரெண்டு தான் இருக்கு இன்னும். நியூ லைன் எஸ்எல் பாயிண்ட்ஸ் எஸ்எல் நியூ லைன் டிபி பாயிண்ட்ஸ் input டிபி compile once. ஓகே, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸ்டார்ட் லாட்டு, ட்ரேட் கவுண்ட்டு 1 2 3 4, 2க்கு அப்புறம் 4, டோட்டலி 3. ஓகே, அங்கே ரீசெட் பண்ண அங்கே ரீசெட் ஆகிடும். ஆயிடுச்சு. ஓகே, ஃபங்க்ஷனலாக சிம்பிளாக தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் அட்வான்ஸாகவும் செய்யலாம். நெக்ஸ்ட் டைம் ஸ்டெப்பாக பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஒரு மார்டியாங்கிள் பாட்ன்றது இப்படி தான் நம்ம கோட் பண்ணணும். நிறைய கஸ்டம் ஃபங்க்ஷன் இல்லாமல் சிம்பிளாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இது நிறைய டைப் இருக்குது. ஃபிக்ஸ்டு நம்ம அதில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கோம். டெஸ்ட்டெல்லாம் ரன் பண்ணி பார்க்கலாம். நேவிகேட்டர் டெஸ்ட், BTC 1 minute 10,000 இன்புட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுத்துடுச்சு. ஃபஸ்ட்டு ட்ரேட் லாஸு, செகண்ட் ட்ரேட் லாஸு, தேர்ட் சைடு ப்ராஃபிட்டு. 1 2 4, அதுக்கப்புறம் 1 ட்ரேட் எடுத்துருக்கு. ஓகேங்களா? இப்படி தான் நம்ம ஒரு சிம்பிள் மார்டியாங்கிள் பாட்டை வந்து கோட் பண்ணணும். இந்த கோட் ஃபைலை என்னோடய வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் நான் வந்து போடுறேன். விருப்பம் இருக்கவங்க என்னோடய சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் ஜாயின் பண்ணி கோடை காப்பி பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.